இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வோம் பாருங்கள். இன்று பக்ரீத் பண்டிகை, சிறப்பு தொழுகை, குர்பானிக்கு ஏற்பாடு என்பதாக அண்ணா சாலை தமிழேடே எடுத்து சிறப்பாக போட்டால், பக்ரீத் பண்டிகை ஆளுநர் முதல்வர் வாழ்த்து என்று அம்பத்தூரில் இருந்து வரக்கூடிய நம்ம தமிழேடு. ஆனால் இன்று பக்ரீத் தலைவர்கள் வாழ்த்துன்னு கச்சேரி சாலை நாளேடு வரிசையாக போட்டிருக்காங்களே. ஆமாம், எல்லா பத்திரிகையிலையும் போட்டிருக்காங்க. தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பக்ரீத் பண்டிகையை பற்றி வந்து ரோசையா, ஓ பன்னீர்செல்வம், கலைஞர், விஜயகாந்த், வைகோ, சரத்குமார், ஞான தேசிங்கர், வைகோ எல்லாருமே எல்லா தலைவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. மத நல்லிணக்கமும் மனிதநேயமும் தழைத்தோங்க வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் பக்ரீத் வாழ்த்து என்பதாக. நான் அவரும் கூட, அதாவது இறை கட்டளையை ஏற்று தன் தலையணையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க, தனையணையே தன் பிள்ளைய இறைவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்து இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகையாக இதை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக ஓ பன்னீர்செல்வம் என்ற நமது தமிழக முதலமைச்சர் சொல்ல, தலைவர் கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக அவர் ஏற்றல. ஒவ்வொரு நாளும் வாழ்வில் மக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய எளிய உயர்ந்த வழிமுறைகள் பலவற்றை கற்பித்த நபிகள் நாயகம் போதனைகளை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்கள். தலைவர் கலைஞர் பக்ரீத் பெருநாள் வாழ்த்து அப்படின்னு போட்டாடிட்டாரு என்று சொன்னால் என்ன, உன்னிடமே உதவி கேட்கிறோம்னு சொல்லி அண்ணா சாலை தமிழேட்டில் பக்ரீத் ஸ்பெஷல்னு சொல்லி தனியாகவே எடுத்து போட்டிருக்காங்களே. இந்த பக்ரீத் என்னதான் சொல்லுது? பக்ரீத் பண்டிகை வந்து இஸ்லாமிய மக்களுக்காக வந்து ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுக்காக வந்து கொண்டாடப்படுறாங்க. இந்த பக்ரீதில் வந்து ஒரு குர்பானி கொடுத்து கொண்டாடுறது வழக்கமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு 100 வருடத்துக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தையை பலி கொடுக்கும் மனநலமே ஒரு மனிதனுக்கு வருமா இல்லையாங்கிறது வந்து அல்லாஹு ஆகப்பட்ட இறைவன் சொன்னதை வழிபடணுமேனா பூமியில் இருக்கிறது எதுவுமே வந்து பெரிதாக நினைக்க வேண்டாம். அதற்கு முன் உதாரணமே வந்து உன்னுடைய மகன் 100 வருடத்துக்கு பிறந்து 100 வருடத்துக்கு அப்புறம் பிறந்த உன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்ராஹிம் என்ற அரசரா? ஆமாம், அவருடைய மகனை வந்து மகன் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் வந்து சொல்கிறாரு, அப்பா என்னைய வந்து நீங்கள் பலி கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம், நானே அதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கேன், நீங்கள் ஒரு துணி கட்டிக்கோங்க கண்ணில், என்னைய வந்து நான் அந்த இறைவனுக்காக உயிரை கொடுக்கறதுல வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அதாவது இவருடைய கனவில் வந்து ஆண்டவன் கேட்டதாகவும் இவர் மகனை தியாகம் செய்ய கொடுத்ததாகவும் அதற்கு வந்து இந்த மகனே சொல்வதாகவும், ஆனால் வந்து அந்த கத்தியே வெட்டலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கத்தியே வெட்டாமல் அது கோபத்தில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. அது வந்து ஒரு பாறையில் போய் இடித்து அந்த பாறை வெட்டப்படுது. அப்போ அந்த கத்தி பேசுதான், என் மேலே எதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இது, அந்த கட்டளைக்கு இணங்க தானே நானும் கூட செயல்பட முடியும், நீங்கள் அல்லாஹ்விடமே வந்து நீங்கள் முறையிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அல்லாஹ்விடம் கேட்கும்போது சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்பாட்டுகளுக்குமோ அன்பு பாசங்களுக்கும் கட்டுப்பட்டு இறைநேசத்தை விட்டு கொடுத்து நிற்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால உன் மகனை வந்து எனக்கு தரும் மனம் உனக்கு இருக்காங்கிறத வந்து நான் சோதித்து பார்த்தேன், அந்த சோதனையில் வந்து நீ வெற்றி அடைஞ்சிட்ட. இன்றைய நாள் ஒரு திருவிழாவாக கொண்டாடி ஒரு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதர் வாழ்வதற்காக, அப்போ அந்த பலியாகப்பட்ட இடத்துல வந்து நீ ஒரு விலங்கை பலி கொடுத்து அதை உண்டு மகிழ்ந்து கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் கொண்டாடுறாங்க பெருநாள், அதனால தான் கொண்டாடுறாங்க. அப்படியானா இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது வந்து நரபலியே கூடாதுன்னு சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவன் இதை வந்து இப்படி ஒரு ஸ்டோரியை தயார் பண்ணாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா அப்படியானால் நரபலி கூடாதுன்னா ஐஎஸ்ஐஎஸ் அங்கே கொண்டுறாங்களே அதுவும் தப்பு தானேன்னு கேட்டால், ஆமாம் தீவிரவாத எதிர்ப்பு தான் இந்த நாளில் எங்களுடைய மெசேஜ் செய்தி என்று சொல்கிறாங்க. சரி, நல்ல செய்தி தான் என்றால், நேர் எதிராக கருதப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு மோடி என்ன செய்கிறாரு அப்படின்னு வரும் பார்த்தா அப்படி இல்லை. அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரி அல்லன்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டாரு வந்தோடனே ஆட்சிக்கு.
மோடி பிரைசஸ் பால் தாக்கரே, ஐ வில் நாட் ஸ்பீக் எ வேர்ட் அகென்ஸ்ட் சேனா என்பதாக ஆங்கில ஏடுகளில் அண்ணா சாலை ஆங்கில ஏட்டில் போட்டால், இன்னொரு பக்கத்தில் மோடி இன்வோக்ஸ் பாலா சாஹிப் டு ஸ்பேர் சேனா ரிப்ஸ் பவர் இன் என்சிபி பேஸ்டன் என்பதாக அந்த சேனாவுக்கு எதிராக, சிவசேனாவுக்கு எதிராக மராட்டியில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது, தேர்தல் மும்முரம். அப்படி 2 நாளில் தேர்தல் வரப்போகுது. அந்த மும்முரம் ஹரியானாவிலையும் சரி மகாராஷ்டிராவிலையும் சரி, ஹரியானாவை போயிட்டு உடனடியாக மகாராஷ்டிரா வராரு நரேந்திர மோடி. வந்து இறங்கி பாஜக தனியாக நிற்குது, பாஜகவினுடைய கூட்டணியான சிவசேனா தனியாக நிற்குது, என்சிபி இன்னொரு பக்கம் தனியாக நிற்குது, காங்கிரஸ் தனியாக நிற்குது, அதே போல் எம்என்பி தனியாக நிற்குது, ராஜ் தாக்கரே என்ற உத்தவ் தாக்கரேலிருந்து வெளியே போனவர் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் தேர்தல் முடிந்த பிறகு ஒன்று சேர்வார்கள் போல் இருக்கின்றால், இட்ஸ் பேக் டு பாலாஷேப் இன் மகாராஷ்டிரா போல் பேட்டில் என்பதாக நான் சிவசேனாவை விமர்சிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் பாபா சாஹிப் மீது, பாலா சாஹிப் மீது, பயங்கரமான பால் தாக்கரே மீது மரியாதை வைத்திருக்கிறோம், அதனால் தான் விமர்சிக்க மாட்டோம், பால் தாக்கரேனுடைய மண் என்று மோடி பால் தாக்கரேயை புகழ்கிறார் என்று வரும்பொழுது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க? சிவசேனாவை விமர்சிக்க மாட்டேன், மராட்டியத்தில் பிரதமர் மோடி 2வது நாளாக தேர்தல் பிரச்சாரம் என்பதாக அவர் சொல்லி சிவசேனாவை விமர்சிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் குப்பைகளை அகற்றினர் சிவசேனா தொண்டர்கள்னு இந்த கச்சேரி சாலை ஏட்டில் போட்டிருக்காங்களே, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே மோடி தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு க்ளீன் இந்தியான்னு டெல்லியில் பண்ணதற்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் பண்ண ஆரம்பிச்சு, அதே மாதிரி டெல்லியில் நான் போய் ஒவ்வொரு கழிவறையாக கழுவுறவங்க கூட சேர்ந்த நகர சுத்தொழிலாளருடன் என்று ஆம் ஆத்மி கட்சி எங்கள்கிட்ட உள்ள தொடப்பத்தை பிடிக்கிட்டு போயிட்டார் என்ன மோடி என்பதாக நினச்சிக்கிட்டு பண்ணும்பொழுது, இப்போ சிவசேனாவும் ஆரம்பிச்சிட்டாங்களா குப்பைகளை எல்லாம் அகற்றுவதற்கு மகாராஷ்டிராவில் என்று வரும்பொழுது, இவங்க தேர்தலில் வாக்குகளை அகற்றுறாங்களோ இல்லையோ, குப்பையை அகற்றினா சரிதான் என்று நாட்டு மக்கள் சொல்லும் நிலைமை இருக்கிறது. தலைவலியாக மாறுகிறதா விதர்பா, சத்தமில்லாமல் காய் நகர்த்தும் பாஜக என்பதாக இந்த விதர்பா என்று தனியாக மகாராஷ்டிராவிலிருந்து பிரித்து செல்வதற்காக உள்ள ஏற்பாட்டை பாஜக ஆதரிக்கிறது என்றும், அப்படி பிரித்து செல்ல அனுமதிக்கக்கூடாது என்று சிவசேனா சொல்வதாகவும், சிவசேனா அதனால் பிரிந்து செல்லக்கூடாது என்ற மனோபாவம் உள்ளவர்களை வாக்குகளை அள்ளி விடுவார்களா என்றும் மகாராஷ்டிரா தேர்தல் பெரிய கேள்விகளை எழுப்பி நிற்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரும். இது மகாராஷ்டிரா கதை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, தேர்தலுக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸும் பாஜகவும் சேருவாங்களா நாம சொன்னால் இல்லையா? தேசியவாத காங்கிரஸ் சரத்பவரையும் தாக்கி மோடி பேசிவிட்டார். ஐயா, இந்த இவரும் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்து மகாராஷ்டிராவை கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டாங்க அப்படின்ட்டு மோடி பேச, இப்படி மோடி பேசினாருன்னு சொன்னால், அதற்கு பிறகு இந்த எம்என்எஸ் என்ற கட்சியும் ராஜ் தாக்கரே கட்சியும் உத்தவ் தாக்கரே கட்சியும் ஆளாளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து ஆட்சி அமைச்சிருவாங்களோ என்று கூட விவாதிக்கப்படுது மகாராஷ்டிராவில். என்னும் பொழுது ஹரியானாவில் மோடி பேசிட்டு வந்த பிறகு சோனியா காந்தி அங்கே இறங்கி அவங்க பேசி பிஜேபி ஸ்லாம் சோனியா ஃபார் அட்டாக்கிங் மோடி கவர்மெண்ட் என்று, அதாவது கடுமையாக மோடி அரசாங்கத்தை தாக்கி பிஜேபி சோனியா பேச, சோனியாவுக்கு பிறகு ரவிசங்கர் பிரசாத் அங்கே போய் ஹரியானாவில் சோனியாவை தாக்கி பேச, எல்லாம் ஒரே தாக்குதல்களாக வந்துக்கிட்டு இருக்குன்னா, அதையே கேலி சித்திரமாக போடுறாங்க அண்ணா சாலை ஆங்கில ஏட்டில். அப்படியே தொடப்பத்துக்கு மேலே பறந்துக்கிட்டே பேசுகிறாரியா ஒரு கேலி சித்திரம் நம்ம மோடி என்பதாகவும் எடுத்து போட்டிருக்காங்க. எனும் பொழுது ஹரியானாவில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்து வெளியே தள்ளப்பட்ட அந்த சௌத்தாலா கட்சி இருக்குது, ஹரியானா கட்சி, அந்த கட்சி என்ன பண்ணுது? சிபிஐ ப்ளீ டு ஹியர் சௌத்தாலா பெயில் கேஸ் டுடே என்பதாக வந்திருக்க, அந்த சௌத்தாலாவினுடைய அந்த பிணை என்ற அந்த ஏற்கனவே பிணையில் வந்திருக்கார். என்ன வழக்கில் மாட்டிக்கிட்டார் அவர்? ஆமாம், அவரும் தேசிய வழக்கில் மாட்டி அவர் சிறையிலேருந்து இப்போ ஜாமீன் வாங்கி வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு அவர் ஏற்கனவே மாட்டிய வழக்கு என்னன்னா,
வாத்தியார்களை எடுப்பது, ஆசிரியர்களை எடுப்பது என்பதில் இப்போ பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை எடுக்கிறதுல காசு அடிச்சிட்டாரு என்று லஞ்ச ஊழல் புகார் வழக்கு. அந்த லஞ்ச ஊழல் புகார் வழக்கில் அவருக்கு 10 வருஷம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு பெணையில் வெளியே வந்துட்டார். பெணையில் வெளியே வந்து இப்போ என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்றால், இன்னமும் அவர் பரப்புரை செய்துக்கிட்டு அரசியல் பரப்புரை செய்துட்டு இருக்காரு. மருத்துவ உதவிகளை மட்டும் வாங்கிட்டு இல்லாமல் அதனால அவர் பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்னு சிபிஐ போயிட்டாங்க. இந்த அளவுக்கு அங்கே உள்ள விவகாரம் என்று சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டு விவகாரத்துக்கு வாங்கங்க பெரிய வில்லங்கமாக போச்சு என்ற அளவுக்கு தமிழ்நாட்டு விவகாரம். பிரைவேட் பஸ்ஸஸ் ஸ்டே ஆஃப் ஸ்டேட் ரோட்ஸ் நேற்று நடந்ததே என்ன தமிழ்நாட்டில் என்று வரும்பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பஸ்ஸுகளும் பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தத்தை செய்யணும்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் பொதுமக்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பஸ்ஸு கிடைக்காம பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. நேற்று அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தனியார் பள்ளிகள் நாளைய ஒரு நாள் தனியார் பள்ளி எல்லாமே மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்போ பிரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் கேன்சல் சர்வீசஸ் என்று சொல்லி இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போராட்டம் நீடிப்பு. தமிழகம் முழுதும் தனியார் பஸ்கள் ஓடவில்லை. இன்று தினத்தந்தி முதல் பக்கமே எடுத்து போட்டிருக்காங்களே. அந்த செய்திப்படி பார்த்தால் இந்த தனியார் பேருந்துனா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அப்பப்போ கட்டணத்தை கூட்டி கூட்டி விற்காங்களே அந்த பேருந்துகள். இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் இவ்வளவு தான் கட்டணம் 600 ரூபானா, அந்த விசேஷ நேரம் சிறப்பு நாட்களில் 800 1000ன்னு சட்டவிரோதமாக விற்கக்கூடிய அந்த தனியார் பேருந்துகள். அந்த தனியார் பேருந்தினுடைய இவங்கள்லாம் சொந்தக்காரங்கள்லாம் உரிமையாளர்களெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பேருந்துகளை நிறுத்திறோம்னு சொன்னால் ஏதோ அரசாங்கத்திட்ட அவங்க லாபம் தேடி பொதுமக்களை சுரண்டதுக்கு அனுமதி பெறுவதற்காகத்தான் இப்படி செய்யறாங்க என்பதாகத்தானே பேச்சு வருது. அப்படியே வரும்பொழுது இந்த தமிழக மக்கள் மொத்த பேருமே பாதிக்கப்பட்ட மாதிரி 6000 பஸ்ஸுகள் கிட்ட ஓடாமல் நேற்றைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி நின்றுருக்காங்க. இப்படி நிற்கிற நேரத்தில் யார் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பொதுமக்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களே புரிஞ்சுக்காமல் நின்று அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால பாதிக்கப்படக்கூடியவங்க எல்லாருமே அரசு பேருந்துங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுத்தி கொண்டு போகுது. தனியார் பேருந்துகளை சார்ந்து தான் பல பயணங்களும் நடக்குது. அந்த தனியார் பேருந்துகளை அரசாங்கத்தினுடைய அந்த குறிப்பிட்ட போக்குவரத்துறை நிர்பந்தத்தில் தான் என்று எதிர்க்கட்சி சொல்வதற்கு லாயக்கா போச்சா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொன்னீங்களே தனியார் பள்ளிகள் நாளை செயல்படாதுன்னு. இந்த தனியார் பள்ளிகள் யாரு? அத்தனை பேருமே அரசாங்கத்தில் தனியார் பள்ளி உரிமை வாங்கி அதிக கட்டணம் வசூலித்து சம்பாதிக்கக்கூடிய தொழில் அதிபர்களாகத்தான் இருக்கிறாங்க. அது கல்வி வியாபாரம் செய்கிறாங்க. கல்வி வியாபாரத்தை ஒரு பெரிய ஒரு வியாபாரமாகவே வெளியில் கொண்டு வந்திருக்கிறது அந்த தொழிலதிபர்கள் தான். அவங்க இந்த மாதிரி எல்லா பள்ளிகளையும் விடுமுறை விட்டு மக்களையும் குழந்தைகளையும் எல்லாரையும் தொந்தரவு செய்கிறது போல தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுவும் கூட மாநில அளவில் நடக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிகள் நாளை வேலை நிறுத்தம் என்பதும் கூட மாணவர்களை மட்டுமல்ல, இது தனியாருக்கு ஆதரவாக போகக்கூடிய ஜெயா ப்ரொட்டஸ்ட் ஹிட் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஸ்டே டெக்ளேர்டு ஹாலிடே என்பதாக இந்த இதிலிருந்து சாமியல் சாலையிலிருந்து வரக்கூடிய ஆங்கில எடுத்து போட்டிருக்காங்க. என்று வரும்பொழுது சண்டே டர்ன்ஸ் நேற்றை பற்றி சொல்லும் பொழுது சண்டே டர்ன்ஸ் ஸ்ட்ரைக்கிங்லி டஃப் ஃபார் பேசஞ்சர்ஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் கீப் ஆஃப் ரோட்ஸ் டு மார்க் ப்ரொட்டஸ்ட் என்பதாக அதையும் கூட போட்டிருக்கிறாங்க. அப்படி போடும்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் அஜிடேஷன்ஸ் என்பதாக அண்ணா சாலை ஆங்கில ஏடு போட்டு அதில் தெளிவாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது, திமுகவும் சொல்லியிருக்கிறது. பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தில் தான் அங்கங்கே ஆளுங்கட்சிக்காரர்களுடைய தூண்டுதலில் தான் இந்த போராட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன என்பதாக தாக்குறாங்க. ஜி ராமகிருஷ்ணன் அப்படியே சொல்றாரு. எல்லா இடத்துலையுமே போராட்டங்கள் பல விதத்தில் பல தொழில் சம்பந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேருந்து, பள்ளி, கல்லூரி இப்படி போன்ற ஒரு போராட்டங்களை புகுத்தி அவங்களுக்குள்ள அதை அந்த போராட்டமாக வெளிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு அதிமுகவினர் முயற்சி செய்கிறதுனால தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் வரக்கூடுமோ என்று ஒரு நாளிதழில் போட்டிருக்கு. அது மட்டுமல்ல, உள்ளபடியே
என்ன பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் ஆதரவாக வருவது என்பது பலமுறை நாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். வர்றாங்க, ஐயோ அம்மா மேலே பற்றல, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டோம், நிறைய உதவிகள் பெற்றோமேன்ட்டு. ஆனால் இது போன்ற முதலாளிங்க செய்யும் பொழுது, தனியார் முதலாளிங்க செய்யும் பொழுது தான் பிரச்சனை. மாணவர்கள் தனியாக வந்து தானாகவே எழுச்சி பெற்று ஒவ்வொரு கல்லூரி வளாகங்கள், பள்ளிகள் வளாகங்களிலிருந்து வெளியே வந்து போராடினால் அது வேறு பொருள். ஆனால் அதனுடைய நிர்வாகிகளே, தனியார் நிர்வாகிகளே, அந்த சொந்தக்காரர்களே, அதன் மூலம் காசு ஈட்டுபவர்களே, எப்போ பார்த்தாலும் துட்டு காசு மணி என்று சிந்திப்பவர்களே இன்றைக்கு ஆதரவாக மனிதாபிமான அப்படி ஒரு அரசியலுக்குள்ள ஒரு புகுத்தலை போராட்ட வழியில் கொண்டு வர்றதுக்கு தானே இப்போ அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது. அந்த காரணத்தினால தான் வந்து எல்லாமே போராட்டம் என்பது ஒரு எந்த துறைக்கு சேர்ந்தது என்றது ஒரு வரமுறை இல்லாமே எல்லா குழந்தை குட்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்து போராட்டத்துக்குள்ளே புகுத்திடுறாங்க அரசியல். ஓஹோ, அப்போ அரசியல்வாதிகள் இப்படி செய்வதில் ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு, ஜெயா ஷுட் பி ஷிஃப்டட் டு தமிழ்நாடு ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் பாண்டியன் என்பதாக. தாவண்ணா பாண்டியன் நேற்று சொல்கிறாரு, இஃப் எனி அன்டுவர்ட் இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ் டியூ டு ஹர் ஹெல்த் இன் பெங்களூர் ஜெயில் இட் வுட் கிரியேட் எம்இடி பிட்வீன் த பீப்புள் ஆஃப் த டூ ஸ்டேட்ஸ். 2 மாநிலங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துடக்கூடாதியா என்பதாகவும் அவரை நீங்கள் பெங்களூரில் இருந்து இங்கே கொண்டு வந்து முன்னாள் முதல்வரை, மக்களின் முதல்வராக அவரை கொண்டாந்து பெங்களூரில் அடையுங்க என்பதாக தாவண்ணா பாண்டியன் ஆலோசனை சொல்கிறாராம். ஆனாலும் அவர் சொல்வது அதிமுககாரர்களுக்கு அமைதி வழியில் போராட உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தமிழகத்தில் மட்டுமே செய்யுங்க, நீங்கள் கர்நாடகத்துக்கு வந்து செய்யாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் எடுத்ததா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து வேண்டுகோள் எடுத்ததாக வந்து ஒரு நாளேட்டில் வந்து போட்டு, அதாவது நேற்று மாலை ஏட்டிலெல்லாம் அவங்க நேரடி வேண்டுகோள் மாதிரி அது வந்துச்சுங்க. இன்றைக்கி பெங்களூரு ஜெயிலில் தமிழக அதிகாரிகள் ஆய்வு போராட்டத்தை கைவிடுமாறு ஜெயலலிதா கூறியதாக தகவல் என்பதாக அது வந்திருக்கு என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே நேர இங்கிருந்து என்ன நம்ம தமிழ்நாடு சிறை தலைமை அதிகாரிகள் போனாங்களாம் பெங்களூருக்கு. உள்ளுக்கு போய் ஜெயிலில் பார்த்தாங்களாம். என்னன்னு கேட்டால் பாதுகாப்பு இன்மை இருக்குது அவங்களுக்கு, அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க போனோம். அப்போ அப்படியே திகைச்சு நின்றாங்களாம். நின்ற உடனே அவங்க வந்து நேரடியாக அவர்கள்ட்டையே சொன்னாங்க, அவங்களே இப்படியெல்லாம் அத்துமீறி போராட்டங்களை எல்லாம் தவிருங்க, கட்டுப்படுத்துங்க என்று ஜெயலலிதாவே கூறினார் என்பதாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு போராட்டங்களும் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை ஏன் முன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டிருக்கு. நல்ல கேள்வி. முதல்வரே வந்து வேண்டுகோள் எடுத்திருக்காங்க, எந்த போராட்டத்தையும் நடத்தாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த போராட்டத்தை வந்து நடத்தாதீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த அரசாகப்பட்டது இருக்கும் பொழுது அமைக்கப்பட்ட அந்த போராட்டங்கள், தொடங்கிய போராட்டங்கள் இப்போ காவல்துறை எந்த போராட்டத்தையும் கட்டுப்படுத்துறது இல்லை. ஏன் அது வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு போராட்டங்கள் நடக்கும் பொழுதும் அது பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கான போராட்டங்களாக இருக்கணும்னு ஒரு காவல்துறை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலை? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் பேட்டி. அதனால தான் அவர் சொல்லிவிட்டார், கவர்னர் தான் எடுக்கணும், காவல்துறை எடுக்காது. அப்போது நம்ம தலைவர் கலைஞர் நேற்றே ஏட்டில் என்ன எழுதுகிறார், தன் ஏட்டில் எழுதும் பொழுது முந்தானத்தை தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானா என்று தலைப்பு போட்டு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. மாநில நீதிமன்றங்கள் பற்றிய மாற்றிய சம்பவங்கள் உண்டு. அதாவது என் மகன் மூக்க அழகிரி மீதான வழக்கு, சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி மீதான வழக்குகளை உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு மாற்றியது அப்படின்னு சொல்லி அண்மை காலத்தில் கூட அமித்ஷா பற்றிய வழக்குகளை குஜராத் மாநிலத்திலிருந்து மராட்டிய மாநிலத்திற்கு உச்சநீதிமன்றம் மாற்றியது என்றெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறாரே. உள்ளபடியே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களே, அழகிரி வழக்கை நீங்கள் பெங்களூருக்கு மாற்றியது உச்சநீதிமன்றம். ஆனால் அங்கே கெட்டிக்காரத்தனத்தால், உங்களால் நாங்கள் சொல்ல முடியாது, கெட்டிக்காரத்தனத்தால் அழகிரி முழுமையாக தாவண்ணா கிருஷ்ணன் கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டார். அதே போல் ஜெயேந்திர சரஸ்வதி என்று அழைக்கப்பட்ட கும்பகோணம் சுப்பிரமணியனுடைய வழக்கில் சங்கர்ராமையரை கொலை செய்த வழக்கில் பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் பாண்டிச்சேரியில் அந்த வழக்கு செல்லும் பொழுதே தமிழ்நாட்டில் அந்த சாட்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய காவல்துறை உங்கள் பொறுப்பில் இருந்தது தலைவர் கலைஞர் அவர்களே. அப்பொழுது ஏற்கனவே சாட்சிகளாக உள்ள 100 பேரில் 93 பேர்
பிறை சாட்சியாக மாறி விட்டார்கள், மாற வைத்தீர்கள் நாங்கள் சொல்லலை, நாடு சொல்லலாம். ஆனால் அதிலும் அந்த ஜெயேந்திர சரஸ்வதி என்ற பெயரில் உள்ள கும்பகோணம் சுப்பிரமணி விடுதலையானார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே நீங்கள் நினைவுபடுத்தி விடுறீங்களே தலைவரே என்று சொல்லும் பொழுது அதிமுகவினரும் ஒரு அம்மையாரின் கேள்விகளும்னு சொல்லி தலைவர் கலைஞர் இன்றைக்கு எழுதுகிறார். அதில் அதிமுக தொண்டர்கள் என்ற போர்வையில் தமிழகத்தில் ஸ்தம்பிக்க செய்ய முயன்றவர்களை பற்றி நினைத்தாலே அருவருப்பாய் இருக்கிறது என்பதாக அண்ணா சாலை தமிழேட்டில் வந்ததை எடுத்து போட்டு, ஜெயலலிதா குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் உங்களுக்கு யார் மீது கோபம்? தீர்ப்பை கொடுத்த நீதிபதி மீதா அல்லது வழக்கை தொடுத்தோர் மீதா? உங்கள் தலைவர் குற்றம் புரிந்து நிரூபிக்கப்பட்டதால் தலைகால் புரியாமல் கோபத்தை காட்ட வேண்டும் என உங்களிடம் யார் உத்தரவிட்டது? பொய் வழக்கு என ஒப்பாரி வைக்கிறீர்கள். இதை பொய் வழக்கு என்று பேச்சுக்கே வைத்துக் கொள்வோம். அப்படி பொய் வழக்கை உடைத்தெறிந்து தகுந்த ஆவணங்களை கொடுத்து வழக்கை வெற்றி கொள்ள உங்களுக்கு துப்பு இல்லாமல் போனது எதனால்? வழக்கு செல்லும் பாதையை சரிவர நோக்காமல் விடுதலையாகி விடுவார் என்று மணக்கோட்டை கட்டி லட்டு மற்றும் பட்டாசுகள் எடுத்து சென்ற உங்கள் அறியாமையை கண்டு பாவமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஏமாற்றம் அடைந்ததற்கு தமிழகத்தை வதைப்பது எவ்விதத்தில் நியாயம்? கைதான பின் உங்கள் கட்சியின் எந்த இரண்டாம் கட்ட தலைவரும் வன்முறையில் ஈடுபடாமல் என கேட்டுக்கொள்ளவில்லை. இந்த வழக்கத்திற்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் ஏன் அவஸ்தைப்பட வேண்டும்? பதில் சொல்லுங்கள் என்று அண்ணா சாலை தமிழேடு கேட்டதாக எடுத்து அப்படியே போட்டு தலைவர் கலைஞர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் தான் நிற்கிறார் தலைவர் கலைஞர் உள்ளபடியே என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் என்ன, இந்த அத்துமீறிய ஏற்பாடுகள், அத்துமீறிய போராட்டங்களை எல்லாம் வியாழக்கிழமையே அதிமுகவினுடைய தலைமையில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் அத்துமீறிய போராட்டங்கள் செய்யாதீர்கள், நீதிபதியை தாக்கி நீங்கள் பரப்புரை செய்யாதீர்கள், நீதிபதியினுடைய தீர்ப்பையும் தாக்காதீர்கள், இதை போய் அரசியலாக பெரிய அளவுக்கு செய்ய வேண்டாம், அமைதி வழியில் அறவழியில் செய்யுங்கள் என்று தாக்கீது சென்றுள்ளதாம், உத்தரவு சென்றுள்ளதாம். ஆனாலும் கூட நமக்கு கிடைப்பது தேவோட்டலை மட்டும் இல்லை, இந்த கும்புடி பூண்டியில் பாருங்கள், நகரத்தில் உள்ளவங்க அப்படியே இது மாதிரி அரசியல் பண்ண முயற்சி பண்ணால் அகதிகள் அதெல்லாம் கருப்பில் அடிங்கன்னு சொல்லி போட்டு ஈழ அகதிகள் எங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்க அம்மா, அவங்க விடுதலை ஆகணும்னு மட்டும் உணர்வு இருந்தாங்களாம். இந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னால் இன்னமும் கூட கீழே உள்ளவர்கள் மீது அந்த அளவுக்கு இவர்கள் உத்தரவு போய் சேரவில்லையா? மாவட்ட செயலாளர்கள் அதை எடுத்து சொல்லவில்லையா? மாவட்ட செயலாளர் அமைச்சர்களே பலர் இருக்கிறார்களே, ஆனால் அமைச்சர்கள் எல்லாரும் தான் அழுதுகிட்டே பதவி பிரமாணம் எடுத்தாங்களே ஐயா என்றா, அதையும் கூட உண்மைதானா இல்லை சும்மா தானா என்று கேட்குறவனும் இருப்பதனால ஒரு சிறிய இடைவேளை. தலைவர் கலைஞர் தன்னுடைய கேள்வியும் நானே பதிலும் நானேல என்னெல்லாம் சொல்ல வர்றாருன்னா, ஐயா சென்னை மாநகரில் பெரும் பிரச்சனைகளுக்காகவோ அல்லது பொது பிரச்சனைகளுக்காகவோ இளைஞர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை போன்றவைகளுக்காகவோ எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினா காவல்துறையிடம் அனுமதி கேட்டால் அந்த போராட்டங்களை சென்னை மாநகரில் 2 இடங்களில் மட்டும் வள்ளுவர் கோட்டம், மற்றொரு சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் தான் உண்ணாவிரதங்களையோ போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ நடத்த அனுமதி தருவார்கள். ஆனால் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் இது பொருந்தும். கடந்த ஒரு வாரமாக இந்த விதி ஆளுங்கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள் கடைப்பிடிக்கப்படுகிறதா? எல்லா இடமும் போராடுறாங்களே. வைகோ தன் வீட்டுக்கு முன்னாடியே வைகோ விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இதுலேயே பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இப்படி வள்ளுவர் கோட்டத்திலையும் அல்லது இங்கேயும் கொடுக்கலாம், 2 இடத்துல தான் கொடுக்க முடியும் என்ற பிரச்சனை, விருந்தினர் மாளிகை முன்னாலேயும் என்ற பிரச்சனையை காவல்துறை கொண்டு வந்தது. அதனால் போராட்டத்தின் ஜனநாயகத்தன்மைகளை குறைத்து விட்டது தலைவரே உங்கள் ஆட்சியில் தான் என்று நாட்டு மக்கள் சொல்லுவாங்கன்னா, உள்ளபடியே இன்றைக்கு எங்க வேணும்னாலும் போராட்டம் நடத்தலாங்கிற வரமுறைக்கு கொண்டு நினைச்ச இடத்துல எல்லாம் போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் நல்லது. அப்படி போராட்டத்தை கொண்டு வந்து தான் பொதுமக்களுக்கு அதிகபட்ச இடையூறை விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள்ங்கிறவங்க யாரு? விவசாயிகள் போராடினா தொழிலாளி முகம் ஜொலிப்பதும், தொழிலாளி போராடினா விவசாயி முகம் ஜொலிப்பதும், ஆட்டோ ஓட்டுநர் போராடினா சைக்கிள் ரிக்ஷாக்காரங்க முகம் ஜொலிப்பதும், அவங்க போராடினா மற்ற போக்குவரத்து தொழிலாளர் முகம் ஜொலிப்பதும், போக்குவரத்து தொழிலாளர் போராடினா மற்றவங்க முகம் ஜொலிப்பதும் இருக்கக்கூடாது. இப்போராட்டம் என்பது ஒரு அரசியல் சட்ட முறைப்படி, அடிப்படையான உரிமைப்படி, அரசியல் சட்டத்தில் உள்ள இந்தியாவில் ஜனநாயக ரீதியாக எந்த இடத்திலும் எப்பொழுதும் இந்திய குடிமகனுக்கு போராட உரிமை உண்டு என்பதுதான் மனித உரிமை அமைப்புகள் சொல்லி வரும் செய்தி.
இதை சென்னை மாநகர காவல்துறை ஆணையம் தொடர்ந்து தடுத்து வருகிறது, மறுத்து வருகிறது. திமுகவோ அதிமுகவோ திமுகவோ ஆட்சி மாற்றி மாறி வந்தாலும் தொடர்ந்து மக்களுக்குள்ள உரிமையான போராட்ட உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இதற்கு எதிராக ஏற்கனவே சந்துரு அவர்கள் நீதியரசராவதற்கு முன்னால் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது ஒரு வழக்கை போட்டு அது நிலுவையிலேயே நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்திலும் போராடலாம், விஷயத்தை முன்னெடுத்து போராடுறதுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த போராட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தும் பொழுது அந்த போராட்டத்தை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் தனியாக ஒரு போராட்டத்தை தனியாக தொடங்கிடுவாங்க மக்கள். அதாவது அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுமக்களை குறை சொல்வதை விட சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளான மக்களுக்கு கொடுக்கும் உரிமைகளை வழங்குவதற்கு காவல்துறை போராட்டம் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போதே சட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான உரிமைகளை மறுக்கப்படுதுன்னு தானே அதுக்கு அர்த்தமே வருது. போராட்டம் மறுக்கப்படுறது சட்டமே மறுக்கப்படுது, உரிமையாக மறுக்கப்படுது. இப்போ இந்த உரிமையாகப்பட்டது இல்லை என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த போராட்டம் முன்னெடுத்து போகக்கூடிய நிலைமைக்கு பொதுமக்கள் அங்கங்க பண்ணா அவங்களுடைய உரிமை தானே அது. அங்கங்கே எல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுதுங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே. அப்படி காட்டுது. அப்படி காட்டும் பொழுது தலைவர் கலைஞர் சொல்வது போல மனித உரிமைகள், அதாவது பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடும் உரிமை, கூடும் உரிமை, கூட்டம் போடும் உரிமை எல்லாம் குண்டக்க மண்டக்க மக்கள் மத்தியில் அனுமதிக்கப்படணும். அவர்களுடைய சுயமான விருப்பங்களை ஒப்ப அதில் காவல்துறை கலந்து கொள்ளலாம், கலந்து பேசலாம், அவர்களை ஒழுங்குபடுத்தலாம், ஆலோசனை சொல்லலாம். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தானே தவிர பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையாக இன்னைக்கு செயல்படக்கூடிய எந்த ஒரு இதுவும் இங்கே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை ஒன்று எந்த போராட்டம் அவங்களுக்கு சாதகமாக வருதோ அது கிட்டேயே வர்றதில்லை. அப்படி இல்லை அவங்களுக்கு பாதகமாக வரக்கூடியதாக இருந்தால் உடனே கைது செய்து உள்ளே போட்டுடுறாங்க. இந்த சூழல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது காவல்துறையை பற்றிய விமர்சனம். ஆனால் போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் நடக்கிறது என்பதை நடக்கக்கூடாது என்பது போலவும், 2 இடங்கள் கொடுக்கப்பட்ட அனுமதி இடங்களில் மட்டும்தான் மறுக்கணும் என்பது போலவும், முன்னாள் முதல்வரான தலைவர் கலைஞர் மனித உரிமைகளை அவ்வப்பொழுது தேவைப்பட்ட பொழுது பேசக்கூடிய தலைவர் கலைஞர் பேசுவதுதான் வருந்தத்தக்கது. எல்லா இடமும் போராடிட்டாங்களா அதிமுக, ஆளுங்கட்சிக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா, எங்களுக்கும் நாளைக்கு கொடுங்க, எல்லோருக்கும் கொடுங்க, எல்லா இடத்துலையும் எல்லோருமே அமைதியாக ஒரு ஓரத்தில் போராடலாம், எம்ஜிஆர் சமாதிலையும் இனிமேல் போராட எல்லாரும் நீங்களாக போய் உட்கார்ந்துக்கிட்டு இங்கே உட்கார போகிறோன்னு சொல்லலாம். அதே மாதிரி பல்வேறு இடங்கள்லையும் மக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் அறவழி போராட்டங்கள் நடத்தலாம் என்பதை அமுலாக்குங்கள், பொது விதியாக்குங்கள் என்று தலைவர் கலைஞர் சொல்லியிருந்தால் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை நாம் இங்கே சுட்டணும் என்று சொன்னால், இதே மாதிரி வைகோ வீட்டு முன்னால் எப்படியா போராட்டம் நடத்தலான்ட்டு அதையும் கலைஞர் கேட்காராமே. ஆமாம், அவர் வீட்டுக்கு முன்னாடி அதிமுகவினர் உண்ணாவிரதம், போராட்டம், குரல் கொடுப்பு அப்படின்னு பயங்கரமாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை குறுக்கிட்டு கேட்குறாரு, நீங்கள் எப்படி அங்கே பண்ணலாம் அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. இது அவர் இந்த போராட்டத்தை இங்கே ஒரு வீட்டுக்கு முன்னாடி மட்டும், வைகோ வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இல்லை இந்த ப்ரோக்ராம், இந்த போராட்டம் நடக்கிறது தமிழ்நாடு மொத்தம் இந்த போராட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பல விதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கல்லூரி போராட்டம்னா அங்கே பள்ளி போராட்டம், இங்கே பஸ்ஸு போராட்டம், இன்னொரு பக்கம் தொழிலதிபர்கள் போராட்டம், தொழில் இல்லாதவர்கள் போராட்டம், தொழில் இருக்கிறவர்கள் போராட்டம். ஆனால் ஆக மொத்தம் போராட்ட களமாக தான் இருக்குது தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் கேள்வியும் நானே பதிலும் நானே என்ன பதில் சொல்லும் பொழுது, நெல்லை மாவட்டம் குருவிகுளம் ஒன்றியம் கலிங்கப்பட்டியில் மதிமுக போச்சா வைகோவின் வீட்டார்கள் ஒன்றிய ஜெயலலிதா பேரவையினுடைய அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் கூறிக்கொண்டு வைகோவை தாக்கி பேசியிருக்கிறார். வைகோ வீட்டிலிருந்து அவருடைய கட்சியினர் காவல்துறையிடம் புகார் செய்திருக்கிறார்கள் என்பது 9 பேர் காயமடைந்தார்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே. தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டி காட்டியதனால் இதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, கலிங்கப்பட்டி என்ற அந்த ஊரில் அது முக்கியமான அரசியல் மையம். அங்கு போராட்டம் நடத்தத்தான் செய்வாவோ எல்லா கிராமத்துலையும் நடத்தும் போது. அங்கே சாலை ஓரத்திலே வைகோ வீடு இருக்குது. அப்போ எதுக்கு மைதானம் பெருசாக இருக்குது, அப்போ அதில் வைக்கத்தான் செய்வாவோ. ஏதோ எத்திராஜின் அதிமுகவில் அவர் வச்சுட்டாருன்னா வைகோ சொல்லிவிட்டார் மோதலுக்கு பிறகு, நீங்கள் இதனால் பேர் வாங்கினா என்னை எதிர்த்து போராட்டம் எங்கள் வீட்டு பக்கம் நடத்திக்கிடுங்க என்பதாக சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சமூக ரீதியாக பார்த்தால் கம்மவார நாயுடு சமூகத்திற்குள்ளேயே எதிர்ப்பாளர்கள் என்பதாகவும் கூட இருக்கிறாங்க அதிமுகவில். அது மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலில் கூட அங்கு வைகோவின் தம்பி வைரவி பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் பஞ்சாயத்து தலைவராக
உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய ஒரே பூத்தில் 11 கிராமம் இருக்கியா, எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க ஐயா. அதனால தான் அதிமுகவுக்கு அங்கே இதில் வந்து இடைத்தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு விழுந்துட்டு என்ற விளக்கமும் வைகோ ஆட்கள் சொல்கிறாங்க. இத்தனை விஷயங்களும் உள்ளே இருப்பதனால்தான் சுப்பியா பாண்டியன் வந்து பேசியது பெரிய பிரச்சனையாச்சு. நான் சுப்பியா பாண்டியன் பக்கம் சொன்னேன், அவர் சொல்கிறாரு எனக்கு எதிராக இன்னொரு மரவரை ஒன்றிய தலைவராக திமுகவை ஆதரித்து அவர் நிறுத்தி விட்டார். ஏங்க உள்ளூரில் அப்படித்தான் அதிகார போட்டி இருக்கும் என்று நாமும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. ஆனால் இந்த விஷயத்தில் ராம்தாஸ் வான்ஸ் டிஎம்கே டு இன்டர்வின் இன் ஜெயா பெயில் ப்ளீ என்பதாக ஒரு செய்தி வந்திருக்க. ஆமாம், இந்த இன்னொரு நாடில் வந்து பார்த்திங்கன்னா பவானி சிங்கை அரசு வழக்கறிஞராக நியமித்தது நீதியை படுகொலை செய்யும் செயல்னு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது திமுக தான் தலையீடு செய்யணும், தலையீடு பவானி சிங் வரக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் பவானி சிங் தான் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா வழக்கில் எதிர்த்து நிற்கிறாருன்னு நமக்கு தெரியுது, நமக்கு ஒன்றுமே புரியலை. அவர் வந்து ஏற்கனவே இந்த வழக்கை வந்து இவர்களுக்கு சாதகமாக பேசியிருக்கிறதுனால அதிமுகவினுடைய முழுமையான தொண்டர் அவர்ன்றது போல தான் வந்து இந்த நாள் இது வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து இவங்கக்கிட்ட இருந்த இந்த வழக்கை வந்து நீங்கள் மாற்றுங்க, வேறு ஆளுக்கிட்ட கொடுத்தா தான் உண்மையான விசாரணையே நடக்கும் அப்படின்ட்டு ராமதாஸ் வந்து சொல்கிறாரு. இதை திமுக தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் திருவள்ளூர் காஞ்சியில் அதிமுகவினர் உண்ணாவிரதம் என்பதாகவும் மொட்டை அடித்துக்கொண்ட அதிமுகவினர் என்ன உண்ணாவிரதம் என்பதாகவும் இன்னொரு பக்கத்தில் வந்து கிருஷ்ணகிரியில் 90 கிலோமீட்டர் தூர மனித சங்கிலி என்பதாகவும் வந்திருக்கிற செய்திகளை பார்த்தா தருமபுரியில் உள்ள மனித சங்கிலி பயங்கர நீளமாக இருந்துச்சான். இன்றைக்கி மனித சங்கிலின்னு சொல்லி மீனவர் சங்கங்கள் ஏற்கனவே காலையில் போட போகிறாங்களாம். அங்கே வந்து 800 தொடங்கி மாமல்லபுரம் வர இப்படியெல்லாம் பொதுமக்களும் கூட செய்கிறார்கள்னா தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறையான்ட்டு மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையான தாக்குதலை நம்ம ஜி ராமகிருஷ்ணனும் விமர்சனம் செய்திருக்கிறார் என்று வரும்போது, அதே போல் மெரினா கடற்கரையில் வந்து நேற்று உண்ணாவிரதம் மருந்து சங்கிலி போராட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் எம்பிமாரெல்லாம் போய் அங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்போ நாடாளுமன்றம் முன்னால் எம்எல்ஏக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஜெயக்குமார் மாதிரி ராயபுரம் எம்எல்ஏ கவுன்சிலரெல்லாம் வச்சுக்கிட்டு ராயபுரத்தில் இருக்கார். இப்படியாக பல்வேறு தரப்புனா நடுக்கடல் மீனவர்கள் போராட்டம் ஜெயலலிதாக்கு ஆதரவாக திருவொற்றியூர் என்பதாக திருவொற்றியூர் வந்தால் இந்த ஆங்கில பெயரில் உள்ள தமிழ் ஏட்டில் நீதிபதி குன்ஹா தீர்ப்பு 10 முக்கிய குறிப்புகள் என்பதாக பூதமாக வளர்ந்த சொத்துக்கள் என்று பட்டியல் போட்டு சொல்கிறார்கள். ஐயா நீங்கள் 91-96 சொத்து மதிப்பு 2.1 கோடி தானே 1.8 தானே இருந்துச்சு. அதுக்கு பிறகு 53.60 என்பது தான் கணக்கில் காட்டப்படாதது என்பதாக அவர்கள் சொல்ல, கணக்கு காட்ட முடியவில்லை என்பதாக பதவியேற்ற முதல் 27 மாதங்களில் ₹1 மட்டும் வாங்கினேன் என்று சொல்லிவிட்டு அவர் பேரிலான சொத்துக்கள் விளக்கம் தர போதுமானதாக இல்லை என்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன சொத்தை பற்றி வருதுன்னா, இந்த 24x7ன்னு சொல்லி போட்டு ஒரு ஆங்கில தொலைக்காட்சி இருக்க, அதில் ஒருவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும் பொழுது பாருங்கள், நான் தான் வந்து அப்போவே காரணம் 91-96 நான் தான் வந்து உள்துறை செயலாளரையும் தலைமைச் செயலாளரையும் பிரைவேட் செக்ரட்டரியுமே நியமித்தது, நான் தான் ஆட்கள்லாம் வந்து பண்ணது, சொத்துல பாதி எங்களுக்கு சொந்தம்னு அவர் சொல்கிறார். அதுலேயே வந்து மறுபடியும் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 3 பேர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து தெரியாமல் போச்சே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் தத்தெடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஏற்க கொள்ளப்பட்டதா? அப்படிப்பட்ட தத்தெடுத்த பிள்ளைய வந்து பெண் வீட்டார் வந்து 27 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது, இல்லை இதில் சாப்பிட்டவங்களுடைய கணக்கில் இருந்து வந்து போனவங்களுடைய கணக்கில் இருந்து அவங்க கொடுத்த அத்தனை கிஃப்ட் கணக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தா சுமார் 6 கோடி அளவுக்கு வந்து போகுது. வேண்டாம் அவ்வளவு, அதில் பாதியாக போட்டுக்குங்க, ஒரு 3 கோடியாக கணக்கு எடுத்துக்குங்க, அந்த 3 கோடி ரூபாய்க்கு உண்டான கணக்கை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சசிகலா இளவரசி சுதாகர் வந்து தான் அதையெல்லாம் வந்து சேர்த்தாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி சும்மாவா அதே வீட்டில் போகலையேன்னு காட்டியிருக்காங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, ஆனால் உங்களோட இருந்தவங்க எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு அவங்க ஆனாலும் அதே வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியாததா என்பதுதான் கேள்வியாக வருது.
இப்போது எதிர்த்தரப்பில் அதிமுக தொலைக்காட்சியில் கேட்காங்க, ஏங்க தயாளு அம்மையார் மேலே இதே மாதிரி 204 கோடியை வந்து சன் டிவிக்காக வாங்கினாங்க என்பதெல்லாம் போட்டு சொன்னாங்களே, சிபிஐ வந்து வழக்குகளை நடத்தும் பொழுது அதில் வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது என்பதாக அன்றைய முதல்வர் இருந்தார் திமுக தலைவர், அங்கே மட்டும் வீட்டில் கணவன் மனைவி எனும் பொழுது தெரியாமல் எப்படி நடக்கும் என்ற கேள்வியை மட்டும் விட்டுவிட்டு இங்கே மட்டும் தெரிஞ்சு நடந்ததுன்னு கொண்டாடியாலேன்னு அவங்க பதில் கேட்க, இப்போ இவங்க கேட்க இவங்க கேட்கன்னு வந்தா 2 பக்கமும் கேட்டு வரும் பொழுது வீட்டில் இருந்து எடுத்த நகைகள் கணக்கு, செருப்பு கணக்கு, புடவை கணக்கு அத்தனையும் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நான் நடிகையாக இருந்த காலத்தில் சம்பாதிச்ச பணம் தான் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் கூட இதில் 27 கிலோ தங்கத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வேணும்னா ஒரு 7 கிலோ தங்கத்தை உங்களுடைய சுய வருமானத்தில் சம்பாதிச்சு தான் வச்சுக்கோங்க, ஆனால் இந்த 20 கிலோ எந்த கணக்கில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனாலும் கூட செருப்பு புடவைகள் கணக்கெல்லாம் சரியாக நிரூபிக்கலை இவங்களுடைய இதுன்னு அப்படின்னு சொல்லி போட்டு அதே தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதே சமயம் இன்னொன்று என்ன கேட்காங்கன்னா, நீதிமன்றத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் நிலை மோசமாக இருக்கும் பொழுதே வயதான நிலையிலேயே இந்த செல்வி ஜெயலலிதா போனாங்களே, அவங்களுக்கு மட்டும் என்ன கலைஞர் வீட்டுக்கு மட்டும் வயதானவங்கன்னு சொல்லி போட்டு நீதிபதியே நேரடியாக வந்து வீட்டுக்கு வரலாம் ஐயா, அப்போ அங்கே மட்டும் ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கா என்பதாகவும் கேட்காங்க. இவ்வளவும் கேட்பதுனால ஐயா மீண்டும் முதல்வர் ஆவாரான்னு முந்தா நேற்று ஆங்கில பெயர் உள்ள தமிழேடு சில புள்ளி விவரத்துடன் போட்டிருப்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அதாவது புத்தா நேற்று சனிக்கிழமை ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டில் ஒரு தெளிவான ஒரு புதிய புரிதல் நமக்கு கொடுத்துருக்காங்க. சட்ட வல்லுநர்கள் கருத்து ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் ஆவாரா அப்படின்னு தலைப்பு போட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஐயா உண்மைதான் உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் வழக்கறிஞர் போட்ட வழக்கு கடந்த 2013 ஜூலை 10 வந்து தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பில் வந்து இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 8 உட்பிரிவு 4 நீக்கிறதுனா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தகுதி இழப்பு வராது. எம்எல்ஏயோ எம்பியோ முதலமைச்சரோ அமைச்சரோ பதவி இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிலேயே என்ன இந்த 4 நீக்கிட்டதுனால என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த நிமிடமே தகுதி இழப்பு. அதனால முதலமைச்சர் தகுதி இழப்பு, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு என்பதாக செல்வி ஜெயலலிதாவுக்கு வந்துருச்சு என்று விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதிலே தீர்ப்பில் அந்த பேரை தான் முக்கியமானது. 10/21 கடைசியில் ஊழல் தடுப்பு தண்டனை சட்டம் பிரிவு 8 உட்பிரிவுகள் 1, 2 மற்றும் 3 படி பதவி இழந்தவர்கள் மீதான குற்றங்கள் நிரூபணம் செய்யப்பட்டதற்கு தடை விதிக்கப்பட்டால் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களாம். தடை விதிச்சுட்டாங்கன்னா முதல்ல பதவி இழந்துட்டாங்க, பிறகு மறுபடியும் தடை கிடச்சிட்டுன்னு வைங்க, உயர்நீதிமன்றத்திலையோ உச்சநீதிமன்றத்திலையோ, அது அவர்களுக்கு பதவி இழப்பு சட்டம் பொருந்தாது. மறுபடியும் அவங்க எங்கேயாவது சட்டமன்றத்தில் நின்று மறுபடியும் வந்து விடலாம் என்பதாகவும் இந்த 90 நாட்களுக்குள் அவங்க அந்த வேலைகளை வந்து முறையீட்டு செய்து எடுத்துக்கொண்டு 90 நாளைக்கு சம்மந்தம் இல்லை, ஏதாவது அது ஒரு வாரத்தில் கூட இருக்கலாம். 90 நாள் என்பது விடுபட்டு போச்சு, அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் வந்து தடை வந்துருச்சுன்னா தடை வந்தால் மறுபடியும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார் என்ற புரிதலை அந்த சட்டப்பிரிவில் அதே தீர்ப்பில் 10/21 ஊழல் தடுப்பு தண்டனை சட்டம் பிரிவு உட்பிரிவுகள் 1, 2, 3 கொடுத்துருக்கு. 95ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ராங் நரங் என்ற ரமேஷ் நரங் ஆகியோருக்கு இடையிலான ஒரு வழக்கில் 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பில் அதேலேயும் ஒரு கருத்து முன்னாள் தலைமை நீதிபதி அகமதி சொல்லியிருக்காரு, நீதிமன்றங்களில் ஒரு குற்றவாளி மீதான் நிரூபிக்கப்பட்டதை இடைக்கால தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இடைக்கால தடை விதிக்கலாம், இதனால் மீண்டும் முதல்வராகவும் வாய்ப்பு இருக்குது என்பதாக சொல்லி சித்து வழக்கில் விவரம்னு சொல்லி 88ஆம் ஆண்டு டிசம்பர் 27 ஒரு குர்நாம் சிங் கொலையில் மாட்டிக்கிட்ட சித்து அதற்கு பிறகு ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் 3 வருடம் தண்டனை பெற்று மீண்டும் அவர் தானாகவே ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் நின்று செவிச்சாரு என்பதாகவும் எடுத்து போட்டிருக்கிறார்கள் என்று வரும்பொழுது இது போலத்தாங்க காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையில் மேஜிஸ்ட்ரியல் ப்ராப் இன்டு தலித்ஸ் டெத்ஸ் பிகின்ஸ் என்பதாக ஒரு தலித் இளைஞன் மாலை ராஜா என்ற இளைஞன் சிவகங்கையில் 23 வயது இளைஞன் விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டு கஸ்டோடியல் டெத்தின் சிவகங்கை என்பதாக வந்திருக்கிறதே, இது காவல்துறையின் கொடுமை இல்லையா என்று கேட்டால் இதே மாதிரி தான் வேலூரில் ஏற்கனவே நாம் இதே நிகழ்ச்சியில் இருந்து சுட்டி காட்டினோம். மணல் கொள்ளைக்கும் ஆதிக்க சாதி வரிக்கும் துணை போனாங்கனால
அங்கே இருக்கக்கூடிய காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தினுடைய அந்த ஆய்வாளரும் சரி, காண்டிபனும் சரி, அதே போல் எஸ்ஐ மோகனும் சரி, ஸ்டேட் ஸ்பெஷல் பிரான்ச்சு காவலர் சுந்தரும் சரி, அவர்கள் செய்த ஒடுக்கலில் அந்த கைகால் ஒடிஞ்சு போன அந்த பூவரசுங்கிற பையனுக்கா இன்னைக்கு ராணிப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே, அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு கேள்வி கேட்கப்பட்டு அம்பலமாய் நிற்கின்றன. சில இடங்களிலாவது அதை பல இடங்களில் நல்ல காவலர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. எனும் பொழுது போலீஸார் மீதே அதிக மனித உரிமை மீறல் புகார்கள் வந்ததாக மனித உரிமைகள் ஆணையர் தகவல் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த ஜெயலலிதா கைதிலும் மனித உரிமை மீறல்கள் மீறப்பட்டிருந்தால் விசாரிக்கப்படும் என்பதாக பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போனதுனால மனு. இதனால் நாளைய மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.